வாழ்க வளமுடன். வணக்கங்க. எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே? இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கன்னியா ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய பங்குனி மாதத்தில் இந்த பிரபஞ்சமானது எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது அப்படின்றத பற்றி தானுங்க முழுமையாக பார்க்க போகிறோம். ஆதாரப்பூர்வமாக நம்ம பார்க்க போகிறோம். பங்குனி மாதம் 1ஆம் தேதி, சோபகிருது வருடத்துடைய கடைசி மாதமான பங்குனி மாதம் 1ஆம் தேதி குருவாரம் சொல்லக்கூடிய வியாழக்கிழமை, குரு பகவானுடைய நாள். வியாழக்கிழமை அதிகாலை பரணி நட்சத்திரம், சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் எப்பேற்பட்ட நேரம் பாருங்கள். தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நாளில் அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம், சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் 20 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. பிறக்கப்படக்கூடிய பங்குனி மாதம் கன்னியா ராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? கன்னி ராசிக்கு 12 கூடிய கிரகம்தான் சூரிய பகவான். 12வது பாத்தியத்துக்கு அதிபதி, 12வது பாவகத்துக்கு அதிபதி தான் சூரிய பகவான். அப்போ சூரிய பகவானுடைய பார்வை வாங்கக்கூடிய ஒரே மாதம் இந்த பங்குனி மாதம் மட்டும்தானுங்க. இந்த சூரிய பகவான் சித்திரை மாதம், வைகாசி மாதம் ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு ராசியில் சஞ்சாரிக்கிறாருங்க இந்த சூரிய பகவான். அப்போது பங்குனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 31ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணம், அருமையான தருணம். பொதுவாகவே சூரிய பகவானுடைய பார்வை வாங்கிறது சிறப்பு. அப்போது கன்னிராசியாதிபதி புதன், கன்னிராசியாதிபதி புதன் சூரிய பகவானோட சேர்ந்து நம்ம ராசியை பார்க்குறார். அது நல்லது. கன்னியா ராசியாதிபதி புதன் சூரிய பகவானோட சேரும்போது புதன் ஆதித்ய யோகம் அப்படின்னு ஒரு அருமையான யோகம் இருக்குது. அதுபோக மாத தொடக்கத்திலேயே பங்குனி மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 2 நாள் குரு சந்திர யோகம், குரு பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து நம்மளுடைய ராசிக்கு 8வது பாவகத்தில் செவ்வாவுடைய ஆதிக்கத்தில் குரு சந்திர யோகம். ஆனால் இது ரெண்டுமே பயன் கிடையாது, ரெண்டுமே பலன் கிடையாது. 7 கூடிய கிரகம் குரு, 11 கூடிய கிரகம் சந்திரன். கல்யாண ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் 8வது பாவகத்தில் மறையுது. அது நமக்கு குருச்சந்திர யோகமாகவே இருந்தாலும் பயன் இல்லை. புதன் சூரியனுடன் சேர்றாரு, உங்கள் ராசியாதிபதி யோகம். ஆனாலும் அந்த இடத்துல புதன் நீட்சம் அடைகிறாரு. நம்மளுடைய ராசியாதிபதி உச்சமாக இருக்கும்போது நல்லது பண்ணுவார், ஆட்சியில் வரும்போது நல்லது பண்ணுவார். பகையாக இருந்தால் கூட பகுதி நல்லது பண்ணுவார், பகுதி நல்லது பண்ண மாட்டார். ஆனால் நீட்சம் அடைகிறாரு பாருங்க. நீட்சம் அடைகிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. கேதுவுடன் சேர்றாரு. 2வது வக்ரம் அடைகிறார். உங்கள் ராசியாதிபதி வக்ரம் அடைவார் 19ஆம் தேதியிலிருந்து, பங்குனி மாதம் 19ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 27ஆம் தேதி வரைக்கும். இது முன் வக்ரம். எப்படி? மீனராசியிலேருந்து மேசராசிக்கு டச் பண்ணிட்டு வருவார். 360 டிகிரியிலிருந்து 0 டிகிரிக்கு போயிட்டு வருவார். அப்போது வக்ரம் அடைகிறாரு, அஸ்தம் அடைகிறாரு. இது எல்லாமே நமக்கு சாதகம் கிடையாது, பாதகம். அப்போ நல்லது நடக்குமா அல்லது கெட்டது நடக்குமானா, நல்லது நடக்கலனாலும் பரவாயில்ல, கெட்டது நடக்காமல் இருக்கணும். ஏற்கனவே நொந்து நூலாகி சின்னப்பட்டு சிரமப்பட்டு சித்திரவதப்பட்டு இருக்கக்கூடிய கன்னியா ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் அப்படி சொல்ல முடியாது. ஒரு சில நண்பர்கள் சுகவாசியாக தான் இருக்காங்க. மேலும் சிரமப்படாமல் இருக்கிறதுக்கு, ஏன்னா இந்த கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லை, மேலும் கிரகத்தன்மை நமக்கு பாதகமாக இருக்கிறதுனால ஒரு சில வழிமுறைகள் சொல்கிறேனுங்க. கன்னிராசி நண்பர்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த தருணத்தில் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே வராகி அம்மன் இருந்தால் அந்த வராகி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு. பைரவர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய 2 அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, அந்த 2 அஷ்டமிலையும் பைரவர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு. வராகி அம்மன் வழிபாடு இந்த நேரத்தில் 100% சாதகமாக இருக்கும் இந்த கன்னியா ராசி நண்பர்களுக்கு. உங்களுக்கு கெட்ட நேரம்னா மாதம் ஃபுல்லாக கெட்ட நேரம் சொல்ல மாட்டேனுங்க.
19ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் தான் கெட்ட நேரம். 8 நாள் தான் கெட்ட நேரம். 31 நாளில் 8 நாள் மட்டும்தான் கெட்ட நேரம். மற்ற தருணம் சாதகமாக இருக்கும். புதன் நமக்கு நீச்சமாகவே இருந்தாலும் நம்மளை பார்க்குறாரு, நீச்சத்துலேருந்து உச்சத்தை பார்க்குறாரு. ஏன்னா ஆட்சி மட்டும் கிடையாது, புதன் கன்னி ராசியில் உச்சமடைகிறார், அதை பார்த்துக்கிடணும். அதுபோக சூரியனுடைய பார்வைப்படுது, அவங்களுடைய பலன் ஓரளவுக்காவது கொடுத்துரும். ஓரளவுக்கு உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுக்கும். ஓஹோன்னு இல்லைனாலும் ஓரளவுக்கு இந்த கன்னியாராசி நண்பர்கள் இந்த பங்குனி மாதத்தில் நிறைவாக தான் இருப்பீங்க. 19ஆம் தேதி வரை 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அந்த 19ஆம் தேதியில் இருந்து 27ஆம் தேதி வரைக்கும் அந்த 8 நாளில் மட்டும்தான் வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி ஆகி போயிடும். செய்யாத தப்புக்கு செஞ்சன்னு பேர் வந்துடும், போகாத இடத்துக்கு போனன்னு பேர் வந்துடும். ஒரு சில தர்ம சங்கடங்கள் ஏற்படுத்திடும். அந்த 8 நாள் மட்டும் உங்கள் ராசிநாதன் வக்ரம் அடைகிற தருணத்தில் மட்டும் கொஞ்சம் சாதகமாக இருந்தால் போதுமானது. அதுபோக ஏதாவது விரைய செலவுகள் செய்யலாமா சார் இந்த தருணத்தில் அப்படின்னா, இந்த 2 கூடிய கிரகம் இருக்கும் பாருங்கள், தனத்துக்கு அதிபதி சுக்கிரன். 3 கூடிய கிரகம் இருக்கும் பாருங்கள், தக்ரியத்துக்கு அதிபதி செவ்வாய். 2வது பாத்தியத்துக்கு அதிபதி சுக்கிரன், 3வது பாத்தியத்துக்கு அதிபதி தக்ரியஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய், 5வது பாத்தியத்துக்கு அதிபதி சனி. இந்த கிரகங்கள் எல்லாமே 6வது பாத்தியத்தில் போய் மறைவு ஸ்தானத்தில் வரார். அப்போது சம்பாதனை வந்தாலும் மிச்சப்படுத்துறதுன்றது சாத்தியம் இல்லை. சிம்மராசி நண்பர்கள் நான் சொன்ன மாதிரி மிச்சம் ஆகுமா, மிச்சமாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதாவது சுப விரய செலவுகள் செய்கிற எண்ணம் இருந்தால் இந்த கன்னிராசி நண்பர்கள் தாராளமாக செஞ்சுக்கிடலாம். ஒரு 10 ரூபாய் கடனை வாங்கி ஒரு இடம் வாங்கலாம்னு இருக்கிறேன் சார், சந்தோஷமாக செய்யுங்க, தாராளமாக செய்யுங்க. இது உண்மையிலே ரொம்ப நல்லது. வீடு வாசல் இருக்குது சார், அதை ஆல்ட்ரேஷன் பண்ணலாம்னு இருக்கிறேன் சார், புதுசாக தான் உருவாக்க முடியாதே தவிர இருக்கிற வீடை நீங்கள் பிரித்து ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், அதுக்குரிய ஒரு நேரம் தானுங்க. அதுபோக உடல் ரேகத்தில் கொஞ்சம் உடம்புல தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்குது, அது என்னன்னு பார்க்குறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறேனுங்கன்னா இந்த மாதிரி நேரத்தில், ஏன்னா 6வது பாவகத்தில் செவ்வாய் சுக்கிரன் சனி 6வது பாவகத்தில் இருக்கிறதுனால இந்த நேரம் இந்த மருத்துவ செலவுகள் செய்யணுன்ற மாதிரி ஒரு இது இருக்குது அப்படின்னா, உடம்புக்கு வைத்தியம் பண்ணிக்கணும்னா இந்த நேரத்தில் தாராளமாகவே நம்ம போய் செஞ்சுக்கிட்டு வரலாம். இதுக்கான நேர காலங்கள் தான் இது. அதுபோக நான் மீண்டும் சொல்கிறேன், வராகியம்மன் வழிபாடு இந்த மாதத்தில் ரொம்ப 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 பெஸ்ட்டு. சரிங்களா? அதை பார்த்துக்கிடுங்க. சூரிய பகவான் குரு பகவானுடைய சாரம் வாங்கும் பொழுது சாதகமாக இருக்கும். பங்குனி மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி இந்த மாதிரி ஒரு தருணத்தில் இந்த கன்னிராசி நண்பர்கள் இதை ஓரளவுக்கு மூச்சு விடுற அளவுக்கு, ஓரளவுக்கு ஒரு நிம்மதி சந்தோஷம் வர அளவுக்கு இருக்கும். சனி பகவானுடைய சாரம் வரும் பொழுது, ஏன்னா 5 குடையவர் அவர் 6வது பாவகத்தில் இருக்கிறாருன்றது ஒரு புறம் இருக்கட்டும். அப்போது அந்த சனி பகவானுடைய சாரம் வாங்கி நம்ம பார்க்கும்போது கூட பெருசாக பாதிப்பு இல்லை. அதாவது பங்குனி 4ஆம் தேதியிலிருந்து பங்குனி 18ஆம் தேதி வரைக்கும் சனி பகவானுடைய சாரத்தில் சூரிய பகவான் வருவார். அப்போ கூட நமக்கு தொந்தரவு இல்லை. சொல்லப்போனால் 6 குடை, அதாவது 12 குடையவர் 6 குடைய நட்சத்திரம் வாங்கி பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில் நமக்கு நல்லது தான் பண்ணும். தொழிலில் மாற்றமோ, தொழிலில் உத்தியோக உயர்வோ, படித்த படிப்புக்கு உண்டான வேலையோ ஏதோ ஒரு வகையில் நமக்கு நல்லது தான் பண்ணும். இந்த ரேவதி நட்சத்திரம் வரும் பாருங்கள், ரேவதி நட்சத்திரம்னா உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதனுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் ஏறும் பொழுது அந்த புதனும் ரேவதி நட்சத்திரத்தில் தான் இருப்பார். தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் ஏறி அவர் நீட்சம் அடைவார், சூரியனோடு சேர்ந்து வக்ரம் அடைவார். அப்போ தான் நமக்கு தொந்தரவுகள் கொடுக்கும். 19ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதிக்குள்ளார தயவு செய்து ஏதாவது ஒரு பெரிய செலவு நான் செய்கிற மாதிரி இருக்கிறேனுங்க, ஒரு வண்டி வாகனம் வாங்க போகிறேன், இல்லை ஒரு அத்தியாவசியமான பொருளோ அனாவசியமான பொருளோ நான் வாங்க போகிறேன்னா அந்த 8 நாள் கொஞ்சம் தவிர்த்துக்கிடுங்க. இடங்கிட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறேன்னா தவிர்த்துக்கிடுங்க. பங்குனி மாதம் நம்ம கல்யாணம் பண்ண போகிறதில்ல, ஒரு பெண் பார்க்கும் படலம், இல்லை மாப்பிள்ளை வீட்டு போய் பார்த்துட்டு வரோம், இந்த மாதிரி ஒரு சுபகாரியங்களெல்லாம் அந்த நேரத்தில் கொஞ்சம் தவிர்த்துக்கிடணும். எது எப்படி இருந்தாலும்
ஜோதிடம்ன்றது லாப நஷ்டம், அதாவது வரக்கூடிய சாதகமான பலன்கள் அல்லது பாதகமான பலன்கள் தெரிஞ்சுக்கிறது தான். கன்னிராசி நண்பர்களுக்கு எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு சொன்னாலும் உண்மையிலேயே நெசம் இதுதான். நம்மளுடைய ராசிநாதன் இந்த தருணத்தில் ஒரு 8 நாள் பலவீனம் அடைய போகிறாரு. அதனால் ஒரு சில சங்கடங்கள் கொடுக்க தான் செய்வார். நல்லது நடக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. ஆனால் நம்மளுடைய ராசிநாதன் பலவீனமாக இருக்கும்போது ஒரு சில சங்கடங்களை ஏற்படுத்திடுவார். கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் சூதானமாகவும் இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் வரலாம். ஆனாலும் இந்த தருணத்தை கொஞ்சம் சூதானமாக கையாளுங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.